பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஆத்திங்கிறது ஜமான்னு தவறா சொன்னா இது ஆத்தா யுத்தி ஆத்தி ஆத்தி அம்ரு. ரெண்டாவது யகூலு குல்லு தாலிபின் லி ஜமீலிஹி முஷீரன் இலா ஜமீலின் ஆஹரா. ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய வகுப்பு தோழனிடம் இன்னொரு வகுப்பு தோழனை சுட்டிக்காட்டி ஆத்திஹி அவனுக்கு கொடு, கிதாபக உன்னுடைய புக்கை அவனுக்கு கொடு, ஆத்திஹி தப்தரக உன்னுடைய நோட்டை அவனுக்கு கொடு, ஆத்திஹி மிபராத்தக மிபராத் ஷார்ப்னர் பென்சில் ஷார்ப் பண்ற ஷார்ப்னர் மிபராத்தக ஆத்திஹி. அப்ப இது வமீரு ஹி ஹூங்கிறது இங்க சொல்றதுக்காக ஹீன் ஆயிடுச்சு. இதே முஅன்னஸா இருந்தா ஆசிஹா. இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம், அது தனியா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்ப யகூலு குல்லு தாலிபின் லி ஜமீலிஹி முஷீரன் இலா ஜமீலின் ஆஹரா ஆத்திஹி கிதாபக ஆத்திஹி தப்தரக ஆத்திஹி மிபராத்தக. இது மாதிரி பயிற்சி பண்ணணும். தஅல்லம் அல் அஃஆல் அல் ஆத்தியத பின்வரும் வினை சொற்களை கற்கவும். தஅல்லம் தஅல்லம யதஅல்லமு தஅல்லம் தஅல்லம் அம்ர். நாதா யுனாதி நாதி மாதி முதாரி அம்ர். நாதா கூப்பிட்டார் அழைத்தார், நாதா. ஓன் கூப்பிடுறது, உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்றோம்ல, அந்த நாதா. அவர் கூப்பிட்டார், அவர் அழைத்தார். யுனாதி கூப்பிடுகிறார், நாதி கூப்பிடு, அவரை கூப்பிடுப்பா, நாதி. இது அம்ர். என்னன்னா இதுல உள்ள அந்த வித்தியாசங்களை கத்துக்கணும். நாதா யுனாதி நாதி. தஃபஅ தஃபஅ ஒரு பணத்தை கட்டுறதுக்கு அவன் ஹி பெய்டு, ஹி சப்போர்ட்டட். ரெண்டு மீனிங் இருக்கு, இன்னும் நிறைய மீனிங் இருக்கு. இந்த இடத்துல நம்ம தஃபஅ சமனஹு அப்படின்னு சொன்னா அவருடைய விலையை கட்டினார், பெய்ட் பண்ணார், அதனுடைய விலையை அவர் கொடுத்தார். தஃபஅ யதுஃபஉ யதுஃபஉ அதனுடைய முதாரி. நஃபீத அது தீர்ந்தது, அது முடிந்து விட்டது அப்படிங்கிற மீனிங்ல வரும். நஃபீத யன்ஃபது தீர்ந்து விடுகிறது, முடிகிறது, முடிந்து விடுகிறது. தகூலு நஃபீதத் நுஸஹு ஹாதல் கிதாபி ஃபில் மக்தபதி. நீங்க சொல்லலாம் தகூலு நஃபீதத் நுஸஹு ஹாதல் கிதாபி ஃபில் மக்தபதி. மக்தபா நூலகத்தில் இந்த புத்தகத்தின் பிரதிகள் தீர்ந்து விட்டன, முடிந்து விட்டன, காலியாகி விட்டன, இல்லாம ஆயிடுச்சு. நஃபீதத் நுஸஹு ஹாதல் கிதாபி ஃபில் மக்தபதி. The copies of this book finished in the library were finished. முடிஞ்சிருச்சு. சல்லம ஷைஅ லஹு ஐ ஆதாஹு இய்யாஹு. சல்லம ஷைஅ லஹு அப்படிங்கிறதுக்கு சல்லமங்கிற வார்த்தைய
அது கூட வரக்கூடிய வார்த்தையை கொண்டு என்னென்ன மாதிரி அர்த்தங்கள் வருதுங்கிறத இப்ப நம்ம படிக்கிறோம். சல்லம ஷைஅ லஹு, அவன் ஒரு பொருளை, அந்த பொருளை அவரிடம் கொடுத்தான். லஹு, அவருக்கு கொடுத்தான். சல்லம ஷைஅ லஹு ஐ, அதாவது அதாஹு இய்யாஹு, அவர்கிட்டயே கொடுத்தான். அதாஹு இய்யாஹு, அதை கொடுத்தான், அவர்கிட்டயே அதை கொடுத்தான். அதாஹு இய்யாஹு. இந்த இய்யாஹு, இந்த ஏன்னா ரெண்டு லமீர் வரும்போது இந்த லமீரு ஷைஅ குறிக்குது, இந்த லமீரு யார்கிட்ட கொடுக்கிறோமோ அவங்கள குறிக்குது. அப்ப இதை சேர்த்து சொல்ல முடியாது, ஆதாஹு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப அந்த மாதிரி டைம்ல ஈயாங்கிற வார்த்தைய சொல்லி அவரிடம் அப்படிங்கிற மீனிங், அவர்கிட்ட அப்படிங்கிற அந்த மீனிங் வரும். அவரிடமே அதனை அவன் கொடுத்தான். ஆதாஹு இய்யாஹு. தகூலு, நீ சொல்லலாம், தகூலு யூ சே சல்லம்து அத்தஃப்தர, சல்லம்து தஃப்தர லில் முதர்ரிசி. இந்த தமீர்னால லான்னு சொல்றோம், லஹு. ஏதாவது ஒரு இஸ்மா இருந்துச்சுன்னா அப்ப லீ தான். இந்த லீ தான் லமீர் கூட சேரும் போது லாவா மாறுது. இப்ப இங்க லீ ஒரு இஸ்மு, லில் முதர்ரிசி. சல்லம்து தஃப்தர, I submitted the notebook to the teacher. சல்லம்து தஃப்தர லில் முதர்ரிசி, அந்த நோட்டை ஆசிரியரிடம் நான் சமர்ப்பித்தேன். சல்லம்து தஃப்தர லில் முதர்ரிசி. டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும், அந்த மாதிரி இது. யுசல்லிமு, சல்லமவுடைய முதாரி, யுசல்லிமு, அதே சேம் மீனிங். இது மாதிரி, இது முதாரி. அம்மா சல்லம அலைஹி, இங்கதான் மாறுது. அம்மா சல்லம அலைஹி, இது சல்லம ஷைஅ லஹு, இது சல்லம அலைஹி. ஃபமஅனாஹு قال له السلام عليك, السلام عليك. சல்லம அலைஹின்னு சொன்ன என்ன அர்த்தம்? قال له السلام عليك, அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னார். சல்லம அலைஹி. சல்லம இப்ராஹிம், சல்லம அலைஹினா என்ன அர்த்தம்? சல்லம ஷைஅ லஹுன்னு என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. வகத் அரஃப்த ஹாதா மின் கப்லு, இதுக்கு முன்னாடியே கூட இது உங்களுக்கு தெரியும். சலிம, சலிம யஸ்லமு, சலிம சலாமத், பாதுகாப்பா, தீங்குல இருந்து பாதுகாப்பா இருக்கிறது சலிம. சலிம மாதி, யஸ்லமு முதாரி. தகூலு இன்கலபத் சய்யாரத்துஹு, இன்கலபத் சய்யாரத்துஹு, அவருடைய காரு தலைகீழா புரண்டுருச்சு. காரு தலைகீழா புரண்டுருச்சு. இன்கலபனா தலைகீழா மாறுறது. இன்கலபத் சய்யாரத்துஹு வலக்கின்னஹு சலிம, ஆனால் அவர் சலாமத்தா இருக்காரு. சலிம, வலக்கின்னஹு சலிம, எந்த ஒரு தீங்கும் அவருக்கு ஏற்படல. வலக்கின்னஹு சலிம. இந்த ஃபிஅலு எப்படிலாம் அர்த்தங்கள் மாறுதுங்கிறத பார்த்தோம். ஹாதி ஜம்அல் அஸ்மாஇல் ஆத்தியதி, பின்வரும் பெயர்களுக்கு பன்மையை கொண்டு வருக. அத சொல்யூஷன்ல பார்த்தோம். கீஸ், கீஸ்னா பேக், கீசுன். பன்மை ஜம்உ கீஸ் அக்கியாசுன், கீசுன் அக்கியாசுன். லவ்ஹத்துன்
போர்டு பலகை. லவ்ஹாத்துன். ஹரீதத்துன். ஹராயிது. ஹராயிது. அக்கியாசுன். லவ்ஹாத்துன். ஹராயிது. கிலாஃபுன் கவர், உரை, ஒரு ஒரு புத்தகத்தோட உரை, மூடி, இந்த மாதிரி. கிலாஃபுன் கவர், அதோடைய ஜம குலுஃபுன். கிலாஃபுன் குலுஃபுன். கிலாஃபுன் குலுஃபுன். லிசானுன் அல்சினத்துன். லிசானுன் ஜம்ம அல்சினத்துன். அல்சினத்துன். யதுன் ஹேண்ட். லிசான்னா அதை வச்சுதான் பேசிட்டு இருக்கோம், நாக்கு. அல்சினத்துன். இன்னொன்னு லிசான் லாங்குவேஜுக்கும் மீனிங், லாங்குவேஜுங்கிற மீனிங் இருக்கு. யதுன் ஹேண்ட், கை. ஐதின். யதுன் ஐதின். அல் வந்துச்சுன்னா அப்போ அந்த யா வெளிப்பட்டு அல் ஐதி. மா தித்து ஃபௌக. வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஃபௌக? ஃபௌக உடைய எதிர்ச்சொல் என்ன? தித்துனா ஆப்போசிட், எதிர்ச்சொல். எதிர், எதிர்ச்சொல். மா தித்து ஃபௌக. வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் ஃபௌக? ஃபௌக அபவ், மேல. அப்படின்னா கீழே. கீழே தஹ்த. ஃபௌக தஹ்த. இதெல்லாம் வர்ஃப். தஹ்த. சரி, அல்ஹம்துலில்லாஹ். பாடத்தை ஒரு தடவைக்கு மேல திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமா புரியும். முடிஞ்ச அளவுக்கு எழுதி பாருங்க, பேசி பாருங்க. அப்ப நம்முடைய படிக்கிறது நமக்கு மறக்காது. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க ஒண்ணு கற்கணும், இல்லைன்னா கத்துக் கொடுக்கணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல இருக்கணும். இப்ப நம்ம நோக்கம் இந்த அரபி கத்துக்கிற நோக்கம் துனியா கிடையாது, உலகம் கிடையாது, மறுமைதான்றதுனால இதெல்லாம் நமக்கு இபாதத்துல சேரும். அதனால நியத்தை சரி பண்ணிக்கிறணும். அரபி கத்துக்கிட்டு குரானை ஓதும் போது அதை உணரணுங்கிற அந்த ஒரு நியத்து நமக்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் இபாதத்தா மாறும். மற்றபடி எந்த ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நம்மளுடைய நம்பிக்கையான உலமா பெருமக்கள்கிட்ட கேட்டு தான் நம்ம நடந்துக்கிறணும். நம்மளாவே எதையுமே முடிவெடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம கத்துக்கிறது, கத்துக்க போறது எல்லாமே ரொம்ப கம்மி. அதனால இது ஒரு ஆரம்ப நிலை தான். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையான இல்ம தேவையான நேரத்துக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.